ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதை காசு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது கோவாவுக்கு போயிட்டு காம்படிஷனில் வின் பண்ணிவிட்டு ரவி திரும்பவும் வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் வாங்கி முடிச்சதுக்கப்புறமா ரூமுக்குள்ளே போயிட்டு அவரோட லக்கேஜ்லாம் வந்து பிரித்து வச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் வாஷ் பண்ணணுமா அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்ருக்காங்க. இல்லை, இதெல்லாம் அங்கேயே வாஷ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதில் நீத்தோட ட்ரெஸ் இருக்குது. இதை பார்த்த உடனே திருன்னு முடிக்கிறாங்க ரவி இருந்துக்கிட்டு. நீ அப்போ இதை போட ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்த்துட்ருக்காங்க ஸ்ருதி வந்து. அப்போது என்னடி இப்படி பார்க்குற அப்படின்னு மாறி வந்திருக்கும் போல இருக்கு, இது நீத்து ஓடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா அவளோட ட்ரெஸ் எப்படி உன்னோட லக்கேஜில் வந்துச்சு அப்படின்னாலாம் வந்து ஸ்ருதி பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு. இல்லையே, நான் எதுக்கு சந்தேகப்பட போகிறேன் அப்படின்னு. அப்போ எதுக்கடி இப்படி கேட்குற அப்படின்னு. அதான் மாறி வந்திருக்கோம், நானும் நீத்துவும் தானே போனோம் அப்படின்னு. அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே ஒரே ரூமில் தான் தங்கினீங்களா அப்படின்னு. ஸ்ருதி, ஆமாம், இதை மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்லலை, சாரிடி. அங்கே போயிட்டு ரூம் எதுவும் அவைலபிள் இல்லை, ஏற்கனவே புக் பண்ணது தான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா கேன்சல் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லாமல் நீத்துவும் நானும் ஒரே ரூமில் தங்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நீ என்ன தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு. இல்லைடா, நீ அங்கே போயும் இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ ஃபோன்லேயே சொல்லியிருக்கணும்ல. இங்கே வந்து இந்த நீத்தோட ட்ரெஸ் என் கையில் கிடச்சதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த நீ சொல்கிற. அப்படி இல்லைன்னா அப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதுல்ல. அப்போ நீ ரொம்ப சேடிஷ் தானேடா. எதுக்குடா நீ அவ கூட தங்கின? என்கிட்டேருந்து இந்த விஷயத்த மறைச்சிட்டில்ல. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சதில்லை, ஆனால் நீ மறைச்சிட்டே போய் சொல்லிட்டல அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கோவப்படுவோம். இங்கே பாருடி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் நாங்கள் டபுள் பெட்ரூம் தான் வாங்கினோம். இங்கே பாரு, கவலைப்படாத, நாங்கள் தனித்தனியாக தான் படுத்துட்டு இருந்தோம், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதே அப்படின்னு. இங்கே பாருடா, நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல, ஆனால் அப்படி நினைக்கவும் மாட்டேன். ஆனால் நீ அங்கே கோவாவுக்கு போயிட்டு இருந்தபோது அங்கே இருக்க அத்தனை பேரும் உங்களை 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் நினச்சிருப்பாங்க அப்படின்னு. ஏய் இல்லைப்பா, அப்படியெல்லாம் யாருமே நினைக்கல. நீ என்னுடைய மேனேஜர் அப்படின்னு அங்கே எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஸ்டாஃப் தான் அப்படின்னு தெரியும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னமோடா, நீ வர வர என்கிட்ட நிறைய பொய் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை என் மம்மி என் டேடி இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நீ உன்னை எப்படியாச்சும் வலிச்சு போட்டுருவ போல இருக்கு. போக போக என்ன லவ் பண்ணது காலம் போய் நீ அவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிச்சிருவ போல இருக்கு. என்ன என் கூட வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளோ போர் அடிச்சிச்சாடா உனக்கு அப்படின்னுலாம் வந்து ஸ்ருதி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ரவின்கிட்ட, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை கொடு, நீத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன். ஆனால் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஸ்ருதி. என்னை இந்த அளவுக்கு தான் நீ நம்புறியா? இங்கே பாருடி, நான் உன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாரு, அது எல்லாத்தையும் மீறி நீ எனக்கு உலகண்டி, உயிரடி. இங்கே பாரு, அப்படியெல்லாம் நீ பேசாத, நீ இப்படி பேசுனதை என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை தவிர வேறு யாரையும் நான் மனசளவில் கூட நினச்சி பார்த்ததே இல்லை. என்ன இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டேன் நீ என்னை பற்றி. நீ என்னோட ஓனர், அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு இல்லை, என்னுடைய பாஸ் அவ அப்படின்னு சொல்லிட்டு. டி உடனே சீரியஸ் ஆகாத, உன்னை பற்றி தெரிஞ்சுதான் அப்படிலாம் சொன்னேன், ப்ளீஸ் டா ரவி அப்படின்னு. இல்லை, நீ ஊர்லேருந்து வந்த உடனே என்னோட மைண்டை அப்செக்ட் பண்ணிட்டேன், இந்த அளவுக்கு நீ தப்பாக நினச்சிட்டா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போது வந்து ஸ்ருதி இருந்துக்கிட்டு, அப்போ நீ மட்டும் என்கிட்ட நீத்து உன் கூட தங்கனதை சொல்லவே இல்லைல்ல, அதான் உங்ககிட்ட எப்படி போட்டு வாங்கின பார்த்தில்ல, நீ எப்படி என்கிட்ட ஒரு விஷயத்தில் போய் சொல்லி ஹவுட் பண்ணியா, அந்த மாதிரி எதுவும் பதில் கலைஞ்சு போச்சு. இங்கே பாருடா ரவி, கோவப்படாத அப்படின்னு. போ ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்புறம் பேசி சமாதானமாகிடுறாங்க. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடுது. ஸோ வந்து எங்கள் ஸ்ருதி வந்து இந்த நிஜமாக கேட்ட மாதிரி ரவி கிட்ட கூப்பிட்டு பயங்கரமாக சண்டை போடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க ரவியுமே. ஆனால் அது கிடையாது. ஸோ உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்குது, பேசி புரிஞ்சுக்கிட்டாங்க ஒளிவு மறைவு இல்லாமல். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இங்கே மீனா சீதாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்துட்டு, என்ன மீனா, நான் சவாரிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ அமைதியாகவே இருக்கிறா அப்படின்னு. அப்படியாங்க, சாப்பிடுங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ சாப்பிட்டியா மீனா அப்படின்னு. இல்லைங்க அப்படின்னு. ஏன் மீனா? இல்லைங்க, சாப்பாடே பிடிக்கல அப்படின்னு. நீ நேரமெல்லாம் சாப்பிட்டுட்டு டெலிவரிக்கு பூ கொடுக்க கிளம்புவேன், நீ இன்னும் இங்கேயே இருக்கா அப்படின்னு. போனங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சாப்பிட வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு இன்னும் எதுவுமே வைக்காமல் இருக்கா அப்படின்னு. சாரி என்னங்க, இட்லி வேணுமா தோசை வேணுமா அப்படின்னு. இட்லியே வை மீனா அப்படின்னு. என்ன சாப்பாடு அப்படின்னு. அதுவா, தக்காளி சட்னிங்க அப்படின்னு. தக்காளி சட்னின்னு சொல்கிறா, சாம்பார் ஊற்றுறா அப்படின்னு. மீனா அப்படியே ஒரு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. என்ன ஆச்சு மீனா உனக்கு, ஏன் இப்படி குழம்பி போயிருக்கா அப்படின்னு முத்து கேட்குறாரு. அது வந்துங்க அப்படின்னு, சீதாவோட நினப்பாவே இருக்கியா அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு.
இங்கே பாரு, ஏற்கனவே இந்த மாதிரி சீதா ஒரு தடவை உங்ககிட்ட பேசி சண்டை போட்டதெல்லாம் உண்மை தானே, சரியாக போயிடும் வீடு, எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்ருக்க, சீதா ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பா அப்படின்னு. ஏங்க அந்த அருண் எப்படி இருக்காரு உங்ககிட்ட, என்ன அவருக்கு கோவம்னு தெரியல, சீதாவுடைய மனசை இந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்காரு அப்படின்னு. அப்போ தான் அவங்களுடைய மாமா, மீனாவுடைய மாமா அண்ணாமலை வராரு. என்ன முத்து, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அருண் கிட்ட பேசிட்டீங்களா, அருணை பற்றி தானே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னு. சீதா கிட்ட பேசுனியாம்மா, என்ன சொன்னா சீதா அப்படின்னு. இல்லைம்மாம்மா, நம்ம நினச்ச மாதிரி இல்லை மிஸ் சீதா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற முத்து, என்னாச்சுடா அப்படின்னு. அப்பா, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அருண் நல்லவர் கிடையாதுப்பா. அருணை பற்றி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அவன் என் மேலே இருக்கிற கோவத்தில் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி அங்கே பேசிட்டு நாங்கள் சண்டை போட்டு அப்படியே வேறு விதமாக என் ஃப்ரெண்டை பற்றி தான் நான் பேசினேன் அப்படின்னு சீதா கிட்டே போய் சொல்லி நான் தான் தேவையில்லாமல் அருண்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசி வச்சுருக்கான்ப்பா. அவனை பற்றி தெரியாதா, இதுதான் நடக்கும்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். சீதாவும் அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இனி எனக்கும் மீனாக்கும் எதுவுமே கிடையாது, எங்களுடைய உறவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நான் சத்யாவோட வீட்டுக்கு அங்கே போனேன், அத்தையோட வீட்டுக்கு, அங்கேயும் அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா. அதான் என்னால் எதுக்கு சீதாவுக்கு கஷ்டம் அப்படின்னு நான் இனி அங்கே வரமாட்டாத்த, சீதா உங்கள் வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருவா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் மீனாவும் அவசரப்பட்டு என் புருஷன் கூட பேசாதப்போ என்கிட்டயும் பேச வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாப்பா. இப்போது சீதாவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் இவகிட்ட பேசலைன்னா ஒரு நாள் கூட 2 பேராலையும் ஒழுங்காக இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா இவ்வளோலாம் நடந்திருக்கு, என்ன மொத்தம் இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக முடிச்சிருக்கு, சீதா ஏன் இப்படி இருக்கா, முதல்ல அந்த அருண் ஏன் இப்படி தேவையில்லாமல் விஷயத்தெல்லாம் சீதா கிட்ட சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னாலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தெரியலையம்மாம்மா, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, சீதா கிட்ட பேசாமல் இருக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் சீதா இந்த அளவுக்கு எங்களை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறப்போ அதுவுமே கஷ்டமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி சாப்பிட்றீங்களா மாமா அப்படின்னு. இல்லைம்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. சரிங்க மாமா அப்படின்னு. இங்கே பாரு, கவலைப்படாத, சீதா கண்டிப்பாக ஒரு நாள் உங்ககிட்ட வந்து பேசுவா அப்படின்னு அண்ணாமலை அங்கேருந்து போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா தான் இங்கே முத்து இருந்துக்கிட்டு மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாரு, கவலைப்படாத, அப்பா சொன்ன மாதிரி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அப்போடைய ஞாபகம் வருதுங்க, அவர் இருந்திருந்தா எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி எங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருப்பாரு, எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது இல்லைங்க. அவள் ஆசைப்பட்டான்றதுக்காக அருண் அவளுக்கு நீங்கள் எவ்வளோ எதிர்த்தோம், அவள் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் இப்படி அவள் யோசிச்சு பார்க்குவான்னு, இப்படி உங்களை மதிக்காமல் கொஞ்சம் கூட நன்றி குற்ற உணர்ச்சி இல்லாமல், அதாவது ஒரு நன்றி கடன் இல்லாமல் இப்படி பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், எதுக்கு இப்போ தேவையில்லாமல்லாம் பேசிகிட்டு இருக்கா, சீதாவை பற்றி உனக்கு தெரியாதா, அன்னைக்கு ஒரு நாள் நீ சொன்னது தான், என் அப்பா இருந்தா நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி நிற்க வேண்டியதில்லை, என் அப்பா இருந்திருந்தா அவரே எல்லாத்தையும் எனக்கு அமைச்சு கொடுத்துருப்பாரு இல்லைன்னா சீதா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான், அவள் அப்பா இல்லை, அவள் அப்பா இருந்தால் இதை நடத்தி வச்சுருந்துருப்பாரு அப்படின்னு நீ சொன்ன காரணத்தினால அவளுக்கு அந்த கோரியே வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவளுக்கு அருணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். அதுவும் சீதாக்காக மட்டும்தான். ஆனால் அருண் இந்த அளவுக்கு மோசமானவன் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனால் என் மேலே இருக்கிற கோபத்தில் சீதாவை அவன் நல்லபடியாக பார்த்துப்பான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மேலே தான் அவனுக்கு கோபம், அதனால் சீதாவை நல்லபடியாக பார்த்துப்பான்னு தெரிஞ்சு தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது எப்படிங்க கல்யாணம் ஆன உடனே அப்படியே அவள் புருஷன் பேச்சு கேட்டு சீதா மாறிடுறா அப்படின்னு. இங்கே பாரு மீனா, நீ எப்படி என்ன நம்புறியோ அதே மாதிரி தான் அவளும் அவனை நம்புறான். ஆனால் அவனை பற்றி முழுசாக சீதாவுக்கு தெரியல, விடு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து வந்துட்டு. ஆனால் அப்பான்ற ஒரு இதுக்கு இவ்வளோ ஒரு மகிமை இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல மீனா அப்படின்னு. எனக்கு எல்லாமாவும் இருக்கிறது என் அப்பா தான். ஆனால் என் அப்பாவை தாடி என் அம்மாவோட பாசத்துக்கு நான் ஏங்குறேன். ஆனால் உங்களுக்கு அப்பா இல்லை, அதனால நீங்கள் எல்லாரும் அப்பா அப்பான்னு அவங்களெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்கல்ல. சின்ன வயசுலேருந்தே ரவியும் சரி மனோஜும் சரி என் அப்பாவை டேடின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் நான் ஒருத்த மட்டும்தான் அப்பா அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிடுவேன். அதுலேயே எவ்வளோ வேறு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா மீனா. டேடின்றதை விட நம்ம தாய் தமிழில் அப்பா அப்படின்னு கூப்பிட்ற விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம். அப்பா அப்பா அப்படின்னு நான் தேடும்போதெல்லாம் பாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாக அண்ணாமலை ஒரு நாள் வந்துடுவா, நீ கவலைப்படாத, உன் அம்மாவும் உன்னை வந்து கூட்டிகிட்டு போவா அப்படின்னு. ஆனால் நான் நினச்ச மாதிரி என் வாழ்க்கை இல்லை. என் அம்மா வந்தாங்க, ஆனால் என்னை ஒரு பிள்ளையாக மதிக்கலை. அதன் அன்னையிலேருந்து அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு முத்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் கிறிஷ் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா அப்போது நமக்கும் அப்பா இல்லை, அப்போது நமக்கும் அப்பா தானே முக்கியம், அம்மா இருந்தாலையும் டேடின்னு நாம் இன்னுமே கூப்பிடக்கூடாது, அப்பான்றது தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிறிஷோட மனசில் அது ஆழமாக பதிஞ்சிருது. அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட வராங்க. எல்லாரும் சாப்பிட வந்ததுக்கப்புறமா மீனா வந்து எல்லாருக்குமே ஸ்ருதி, ரவிக்கு, மனோஜ், ரோகிணிக்கு எல்லாருக்குமே வந்து டிஃபன் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போது அண்ணாமலை வந்து இங்கே வந்து உட்காந்துட்ருக்காரு.
அப்போது இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க. சும்மா நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கும்போது தான் கிறிஷ் ரூம்குள்ளேருந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு வராங்க. அப்போது கிறிஷ் வாடா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடும்போது, அப்பா அப்பா டாடி என்னை ஸ்கூலில் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா திடீர்னு அப்பான்னு கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இங்கே கிரிஷ் நீ யாரடா இப்போ அப்பான்னு கூப்பிட்ற அப்படின்னு ரவி கேட்குறாரு. எல்லாரும் அதிர்ச்சியாகி மனோஜ் அப்பாவை தான். அப்பா நீங்கள் என்னை ஸ்கூலில் போகும்போது ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு. இதை கேட்டு விஜயாக்கு பயங்கர கோவம் வருது. யாருடா அவனுக்கு அப்பா, என் பையனை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டுருக்கா, இங்கே பாரு இன்னொரு தடவை அப்படி கூப்பிட்டேன் பல்லைகளெல்லாம் உடைச்சிடுவோம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், அத்தை அவன் சின்ன பையன், அவன் என்ன தப்பு பண்ணிட்டான் இப்போ அப்படின்னு. ஏண்டி நீ தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தியா அப்படின்னு. அத்தை நான் ஏன் இதெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு. இல்லை மீனா ஆண்டியெல்லாம் சொல்லலை அப்படின்னு கிறிஷ் சொல்கிறாங்க. அப்போது சொல்லுங்கப்பா என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு. பாத்தியா நேற்று ஒரு நாள் அவனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்த உடனே இப்போ உன்னையே முழு டிரைவர் ஆகிட்டான். உன்னோட வேலை என்ன, உன்னுடைய படிப்பு என்ன, உன்னோட அந்தஸ்து என்ன, நீ இவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணணுமா, அதெல்லாம் செய்யவே கூடாது. என்னை மீறி அந்த பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனேன் அவ்வளோதான் அப்படின்னு விஜயா கோவத்தோட சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே அண்ணாமலை இருந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் உன் திருவாயை மூடிட்டு இருக்கிறியா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சண்டை, கிரிஷ் நீங்கள் வா அப்படின்னு கூப்பிடும்போது தாத்தா அப்படின்னு வராங்க. அப்போது கேட்குறாங்க, அன்பாக கேட்குறாங்க, கிறிஷு உன்னை யார் அப்பான்னு கூப்பிட சொன்னாங்க, நீ எதுக்குப்பா திடீர்னு இப்போ மனோஜை அப்பான்னு கூப்பிடுற, இத்தனை நாள் அங்கிள் தானே கூப்பிட்டுட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு அப்படி கூப்பிட வேண்டிய அவசியம் என்னப்பா வந்துச்சு, யார் உன்னை கூப்பிட சொன்னா, யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னலாம் அண்ணாமலை கேட்குறாரு. அப்போ தான் வந்து கிறிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனோஜையும் ரோகிணியையும் பார்த்து கை காட்டுறாங்க. இங்கே எல்லாருக்கும் அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்குறாங்க ரோகிணியை. என்ன பார்க்குறீங்க, நாளை எதுவும் சொல்லலை அப்படின்னு ரோகிணி உடனே சொல்கிறாங்க. டக்குன்னு முத்து பக்கம் கையை திருப்புறாங்க. டே முத்து நீயாடா அப்படின்னு ரவி கேட்கும்போது, டே நான் என்னடா பண்ணேன், கிருஷியா என்னடா என்ன மாட்டி விடுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தாத்தா அங்கிள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மீனா ஆண்டி கூட பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய அப்பாவை பற்றி, அதான் நானும் அப்பான்னு கூப்பிட்டேன், எனக்கும் என் அப்பாவோட ஞாபகம் வந்துச்சு, ஏன் நான் உங்களை தாத்தான்னு கூப்பிட்றேன், மனோஜ் அங்கிளை அப்பான்னு கூப்பிடக்கூடாதா தாத்தா அப்படின்னு கிருஷ் கேட்கும்போது அப்படியே வந்து அவங்களுக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாகுது. அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாங்க. சின்ன பையன் அப்பாவோடைய பாசத்துக்காக ஏங்கி அவனுக்கு அப்பா இல்லைன்னு அம்மாவும் இல்லை, இப்போ அப்பான்னு கூப்பிட்ருக்கான், அது தெரியாமல் அவனை இப்படி கடிச்சு கொதறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக எவ பெற்றவளோ என் பையனை அப்பான்னு கூப்பிடணுமா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா கொஞ்ச நேரம் வய முடியா, அவனை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குது, அவன் எவ்வளோ அவளோட மனசுக்குள்ளே அப்பாவையும் அம்மாவையும் நினச்சிருந்தா அப்படி கூப்பிட்ருப்பான், நீ கொஞ்சம் கூட இப்படி மனசாட்சி இல்லாமல் கிருஷி திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு. தாத்தா நான் உங்களை தாத்தான்னு கூப்பிட்றேன், பாட்டின்னு கூப்பிட்றேன், நான் அங்கிள்னு கூப்பிட்றத விட்டுட்டு இனிமே ரோகிணி அம்மாவையும் மனோஜ் அப்பாவையும் நான் அப்படி கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் கேட்கும்போது உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஏங்க அதெல்லாம் வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பார் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறியா அப்பா. அப்போ தான் மீனா இருந்துக்கிட்டு நடுவில் பூந்து இதுதான் நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு. எவ்வளவோ வாய்ப்பு கிடைச்சோம் இந்த ரோகிணி இதை பயன்படுத்திக்காமல் அமைதியாகவே இருக்காங்க விஜயாவுக்கு பயந்துக்கிட்டு. ஆனால் மீனா எப்படா வாய்ப்பு கிடைக்கும் மனோஜோட கிருஷ்ணை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு மீனா தான் ஒவ்வொரு முயற்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ரோகிணி வாயை மூடிட்டு அமைதியாக தான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து மீனா இருந்துக்கிட்டு மாமா அவன் அப்பா அம்மானே கூப்பிடட்டுமே, அவன் எந்த அளவுக்கு மனோஜையும் ரோகிணியையும் நினச்சிட்டு இருந்தா அவங்க மேலே பாசமும் அன்பும் இருந்தா அப்பா அம்மான்னு கூப்பிடட்டோன்னு அவன் சொல்லியிருப்பான். ஒருவேளை அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அவங்களுடைய அப்பா அம்மா மாதிரி அவனுக்கு தெரியுதோ போல இருக்கு. இவ்வளோ கூட்டிகிட்டு வந்து வச்சிட்ருக்கிறா எங்கள் மேலேயே அவனுக்கு அந்த மாதிரி கூப்பிடணும்னு எண்ணம் வரலை. அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடணும்னு நினைக்கிறான். இது எவ்வளோ பெரிய விஷயம் அம்மா, அவன் அப்படியே கூப்பிட்டுட்டுமே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏங்க இங்கே பாருங்கள் இந்த பூ கட்டுற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டே என் பையனை இனிமேல் அப்பான்னு கூப்பிட சொன்னீங்கன்னா அவ்வளோதாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் ஒன்று சேர ஆரம்பிச்சிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அது அவனை அப்பான்னு கூப்பிட்டா நியாயம் இருக்குது. இது யாருங்க எங்கேருந்தோ வந்தது, இதெல்லாம் எதுக்கு அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்ருக்காங்க விஜயாயுமே கூட. அப்போது இங்கே பார் வாயை மூடிட்டு நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருன்னு உன்னை முன்னவே சொல்லிட்டான் அப்படின்னு. கிருஷே உனக்கு அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்குமாடா அப்படின்னு ரவி கூட கேட்குறாரு. ஆமாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் அவங்க எல்லாரையுமே அப்பான்னு கூப்பிட்டுட்டுமா, ஆனால் எல்லாரையுமே அப்படி கூப்பிட முடியாது, நான் உங்களெல்லாம் அங்கிள்னு கூப்பிடுறேன், நான் மனோஜ் அப்பாவை மட்டும் அப்பா அம்மான்னு கூப்பிடுறேன், அப்புறம் முத்து அங்கிளையும் மீன் மீன்
மீனா ஆண்ட்டியும் நான் பேர் சொல்லி அங்கிள்னு கூப்பிட்றேன். உங்களை அங்கிள் ஆண்டின்னு கூப்பிட்டுக்கிறேன். தாத்தா இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு கிறிஷ் சொல்லவும், பாருங்கப்பா இந்த வயசுலேயே அவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு முத்து சொல்லும்போது, ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிறிஷ் உனக்கு எப்படி தோணுதோ நீ அப்படியே நீ கூப்பிடு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு. இதை கேட்டு மீனாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அப்பா அம்மா அப்படின்ற ஸ்தானத்துக்கு கிறிஷ் இப்போ வந்திருக்கான். ஸோ அப்படி கூப்பிடணும்னு அவனுடைய மனசுலையும் தோணியிருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து எப்படிடா இப்படி உனக்கு யோசனை தோணுச்சு அப்படின்றப்போ, ஆமாப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் மீனா அவளோட அப்பா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு அதை பற்றி பேசிட்டு இருந்தா, அப்போ கிறிஷ் இதை பார்த்துட்டு இப்படி கூப்பிட்டுருப்பான் போல இருக்கு, அவனுக்கும் அவனுடைய அப்பா ஞாபகம் வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி முத்து சொல்லுவோம். இப்போ புரியுது கிறிஷ் எதுக்கு இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு இவங்க இனிமே வந்து அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம அண்ணாமலை வந்துட்டு. இதை கேட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு பயங்கர கோவம் வருது. என்னங்க அவன் தான் ஏதோ பேசுகிறான்னா அவள் பூ கட்டுற பேச்சை கேட்டு நீங்களும் இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னு. இங்கே பார் உனக்கு பாட்டின்னு கூப்பிட்றது பிடிக்கலன்னா நீ அதோடு இருந்திருக்கோ, ஆனால் அவன் அப்படி தானே கூப்பிட முடியும், உன்னை பாட்டின்னு கூப்பிடாம ஆண்டி நான் கூப்பிட முடியும் அப்படின்னு. என்னங்க என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு. பின்ன உனக்கு என்ன குமரி நினப்பா அப்படின்னு விஜயாவை பார்த்து பேசுகிறாரு. ஏங்க இந்த சின்ன பையன் முன்னாடியெல்லாம் என்னை இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிடிக்கலன்னா எந்திரிச்சு போ அப்படின்னு உடனே எழுந்திரிச்சு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. எப்பயுமே கிறிஷ் விஷயத்தில் அவங்க அதே தான் பண்ணுவாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே. அதனால தான் அப்படி பேசி அனுப்பிடுறாரு அண்ணாமலை. அதுக்கப்புறமா அப்பா அப்படின்னு சொல்லி வரவும் மனோஜுக்கு அப்படியே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, தலைக்கு ஏறுது. அப்புறம் என்னடா என்னை அப்பான்னு கூப்பிட்டுட்டு சீக்கிரமா, எனக்கும் ரோகிணிக்குமே இன்னும் குழந்தை பிறக்கலடா அப்படின்னு. இருக்கட்டும் நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன், அப்படி கூப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ பிறக்கும் அப்படின்ற மாதிரி கிறிஷ் வந்து சொல்கிறாங்க. பரவாயில்லையடா சின்ன பையனாக இருந்தாலும் நல்ல வார்த்தை பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அப்போது சின்ன பையனோட அருமை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் அம்மாவை மாதிரி நீங்களும் கிறிஷ் மேலே கோவப்படாதீங்க, இப்போ இருக்கிற மாதிரி கிறிஷ் மேலே எப்பயுமே பாசமாக இருக்க கற்றுக்கோங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ரோகிணி இருந்துக்கிட்டு மீனாவை பார்த்துட்டு, மனோஜ் மீனா சொல்லிட்டு போகிறது கரெக்ட் தானே, கிறிஷால் நமக்கு ஒரு நல்லது நடந்தால் அது நல்ல விஷயம் தானே, கிறிஷ் அப்பான்னு கூப்பிட்ருக்கான், இதனால் நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம்ல அப்படின்னு. ஆமாம் ரோகிணி அப்படின்றதுக்கப்புறம் கிறிஷ் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா பிரச்சனை மட்டும் தான் இருக்குது, அவனை பிடிக்காது யாருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போது கிறிஷால் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்குதில்ல, ரவி காம்படிஷனில் வின் பண்ணிட்டு வந்திருக்கான், இதோ நமக்கும் நல்ல விஷயமெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மனோஜ் வந்து கிறிஷ் மேலே. இப்போ நல்லாவே வந்து கிறிஷும் வந்து மனோஜ் கூட அட்டாச் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே முத்து போயிட்டு கிச்சனில் கை கழுவிட்டு, என்ன மீனா நடக்குதுங்க ஒன்றுமே புரியல, திடீர்னு கிறிஷ் வந்து மனோஜ் அப்பான்னு கூப்பிட்றான், நீ பேசுனதுனால அப்படி சொல்கிறானா இல்லை நிறைய தடவை கிறிஷ் வந்து மனோஜ் கூட இப்போ கொஞ்ச நாளாவே நல்லா சேர ஆரம்பிச்சிட்டான். ஏன் வேணா நாம தானே அவன் மேலே அதிகமாக பாசம் வச்சுட்டு இருந்தோம், ஆனால் இப்போது கிறிஷ் நம்மளை வேர்த்துட்டு அவங்க கூட சேர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தோணுதுங்க அப்படின்னு. ஏங்க நேற்றே உங்ககிட்ட இந்த விஷயத்த காரில் நான் பேசினேன், திரும்பவும் இந்த மாதிரி கிறிஷ் மேலே ஏங்க சந்தேகப்படுறீங்க, எப்படி இருந்தால் என்னங்க, கிறிஷ் நம்ம வீட்டில் தானே இருக்கான், நம்ம வீட்டு ஆளுங்க கூட தானே சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு இங்கே முத்துக்கிட்ட மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னமோ அவனை சந்தேகமாகவே இருக்குது, ஒருவேளை அம்மா மாதிரி வேணும் ஏதாச்சும் கிறிஷை பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.